மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ போட முடியல. ஒரு சில இஷ்யூவால் நம்மளால் தொடர்ந்து வீடியோ பண்ண முடியல. இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணலாம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையோட குட் பேட் அக்லி மூவி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா முன்னாடி புக் பண்ணி வச்சதுனால டிக்கெட் கிடைக்கல. நம்ம முன்னாடி புக் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அப்போ இருந்த சூழ்நிலை நம்மளால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ நம்ம லேட்டாக தான் இந்த படத்தை பார்க்க நேரிட்டுருது. படம் பார்த்தாச்சு. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேன் பேசிக் படமாக தான் இருக்குது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓல்டு படத்தோட தலையோட இதுக்கு முந்தைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க. தேட்டரில் பார்த்திங்கன்னா நம்மளால் உட்காந்து படம் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரசிகர் கூட்டன்றதுனால ஒரே ஐஃப் தான். ஒரு சீனுக்கும் மாசாக கத்திட்டு அரட்டை அடிச்சுட்டு விசில் அடிச்சுட்டு தலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க. இந்த படம் போல் இந்த படத்துலேயும் அவர் ஃபேமிலியோடு தான் இருக்கார். ஃபேமிலி சென்டிமெண்ட்டும் இதில் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே கொண்டு வரதுக்காக வச்சுருக்காங்க. திரிஷா தான் அவங்களோட ஒய்ஃபு. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். இவருடைய ப்ரீவியஸ் கடந்த கால வாழ்க்கையை பார்த்து அவங்களுடைய மனைவியான திரிஷா பார்த்திங்கன்னா அச்சப்பட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்ம குழந்தைக்கும் ஆபத்து இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு போலீஸில் சரணடைஞ்சு உங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு ஒரு புதிய மனுஷனாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் போலீஸில் சரணடைஞ்சு அவருக்கு அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டாக போகுது. நிறைய ரெஃபரன்ஸ் இதில் பழைய மூவியோட ரெஃபரன்ஸ் நிறைய இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய மூவியோட சாங்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரு ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவர் அந்த ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது, ஒரு ரவுடிங்களால் அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையிலேருந்து அவங்க பையனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றதும் ஒரு கதையாக போயிட்டுருக்கு. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கருத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த படம் எடுக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஏகேவோட ஃபேன் பாய் மூமெண்ட்டை தான் இந்த படம் எடுத்துட்டாங்க. நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்து ஒரு 150 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தை நம்ம கொண்டு வரணும், நம்மளுக்கு ஒரு படத்தில் ஒரு கருத்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போகிறது கிடையாது. ஒரு ஃபேமிலியாக போகிறோம், ஒரு படத்தை பார்க்குறோம், என்ஜாய் பண்ணுறோம், வீட்டுக்கு வரோம், ஒரு மன நிறைவாக இருக்குது. அந்த படத்தை பார்த்தோமா நம்ம செலவு பண்ண காசு ஒரு மன நிறைவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ எல்லாமே நிறைய பேர் இந்த டிப்ரெஷன் பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய இருக்கும். இவங்களாம் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு ஜாலியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வரோமா அப்படி சொல்லிட்டு தான் இந்த படம் இருக்குது. இந்த படம் தலையோட ஃபேன்ஸ் வெறித்தனமாக கொண்டாடிட்டுருக்காங்க. ஒரு தீபாவளி பொங்கல்லாம் செலிப்ரேஷன் எப்படி நடக்குமோ அது மாதிரி ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. இதுக்கு முந்தைய படம் விடாமுயற்சியில் எப்படி இருந்தோ அதை விட ட்ரிபிள் மடங்குக்கு மேலே இந்த படம் எடுத்து வச்சிருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்தில் காமெடியாக பார்த்திங்கன்னா யோகி பாபு, ரெடின்ஸ் இவங்கெல்லாம் பற்றி நிறைய பேர் போட்டு வச்சுருக்காங்க. இவங்க அங்கங்கே காமெடி பண்ணுறது நல்லாயிருக்கு. இவங்க காமெடி பண்ணுறதை தவிர்த்து தலையே நிறைய இடத்துல காமெடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கார் ரேசிங்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. படத்தில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா நீங்கள் படத்துக்கு போகாதீங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு நிம்மதியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம யோசிக்காமல் அந்த படத்துக்குள்ளே போயிட்டு அந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரோமா, இதுதான் நம்மளுக்கு தேவை. அது மாதிரி படம் தான் இந்த படம். இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸும் கவர் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸையும் கவர் பண்ணியிருக்கு. வேறு லெவலில் இருக்குது இந்த படம். நீங்கள் இந்த படத்தை ஓடிடியில் பார்க்குறது அது மாதிரிலாம் தவிர்த்துட்டு நீங்கள் போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டரில் பார்த்தீங்கன்னா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும். ஜிவி பிரகாஷ் இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு, வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. ஒரு பக்கம் ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட கதையில் நம்மளை சூப்பராக கொண்டு போயிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மியூசிக் நம்ம எந்த அளவுக்கு கதை இருக்கோ அந்த அளவுக்கு மியூசிக் வேறு லெவலுங்க. ஜிவி பிரகாஷ் அடிச்சுக்கவே முடியாது. நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு, படம் நடிக்கிறது தப்பில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மியூசிக்லேயும் இன்னும் ஆர்வம் செலுத்தி இன்னும் பெரிய லெவலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோரியோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கோரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா தலைக்கு என்னென்ன மூமெண்ட் வருமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க படம். நீங்கள் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தா தான் இந்த படத்தை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அது இல்லாமல் என்ஜாயும் பண்ண முடியும். அங்கே போய் பார்த்து இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பாடல்கள்லாம் நிறைய இதில் இது பண்ணியிருக்காங்க, ரீக்ரியேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வர படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாடல்கள் ரீக்ரியேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, 90s கிட்ஸு 80s கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லிக்கிறீங்க. ஆனால் எப்பயுமே எவர்கிரீனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 90ஸ்லேயும் 80ஸ்லேயும் வந்த சாங்ஸ் தான். இப்போ இருக்க 2K கிட்ஸில் இருக்க சாங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைமுக்கு தான் ட்ரெண்டிங் ஆகும், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் 80s 90s சாங்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தெரிக்குங்க. இன்றைக்கும் அது ஒரு மாசாக தான் இருக்குது. தொடர்ந்து புது படங்கள் வந்துட்டுருக்கு. அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு சாங்ஸை தான் ரீக்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம், அந்த படத்தில் இந்த ஒரு சாங்கு
என்ன சாங்னு உங்களுக்கே தெரியும். ஒரு விஜயகாந்தோட சாங் பொட்டு வச்ச தங்கக்குடம். அந்த சாங் தாங்க அந்த படத்தை ஹைப் பண்ணி மேலே கொண்டு வந்தது. அந்த வெற்றிக்கு அந்த சாங்கும் ஒரு காரணம். அது மாதிரி இந்த படத்துலேயும் நிறைய சாங்ஸ் இருக்குது. வில்லனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் பழைய படத்தில் வந்து வில்லங்களுக்கு சாங்ஸ் வச்சுருப்பாங்க, குத்துப்பாட்டு அது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வர படத்தில் அது மாதிரிலாம் எதுவும் வைக்கிறதில்ல. ஆனால் இந்த படத்தில் வந்து வில்லனே வேறு லெவலில் மாசாக பண்ணியிருக்காப்புல. அதில் பார்த்தீங்கன்னா வில்லனுக்கே ஒரு 2-3 சாங்ஸ் வச்சுருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் ஒரு ரகுவரன் ரேஞ்சுக்கு வந்து நம்மளால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த படத்தில் மைனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. மைனஸ் ஏங்க பார்க்குறீங்க? மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டாதாங்க மைனஸு. இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. மைனஸ் நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம கொடுத்த காசு ஒர்த்து இல்லைங்க இந்த படம் அப்படின்னு சொன்னால் தான் மைனஸு. நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக தலை வந்து வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. அதனால இந்த படம் உங்களுக்கு ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக வந்திருக்கு. போய் எல்லாருமே வந்து தியேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்தவரையும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.